பார்வோற்றும் பயகம்பரும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், ஈமான் கொண்ட நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கீழக்கரை சுன்னத் வல் ஜமாஅத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாஅத் இணைந்து நடத்தும் 150வது வார பயான் தொகுப்பில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் சுன்னத் வல் ஜமாஅத் அறக்கட்டளை நிர்வாகிகள், மின்ஹாஜ் பள்ளி தலைவர், செயலாளர், நிர்வாகிகள், ஜமாஅத்தார்கள், ஆலிம்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் மஸ்ஜிதுகளை பாதுகாப்போம் என்கிற முக்கியமான தலைப்பை நம் அனைவர் மத்தியிலும் எடுத்துரைக்க வந்துள்ள சிறப்பு பேச்சாளர் மௌலவி ஹாஃபில் எஸ் முகமது நௌசாத் அலி ஆலிம் தாவூதி இமாம் சங்குவட்டி தெரு தொழுகை பள்ளியினுடைய இமாமும், முக்கியமாக அத்தாயி ஹிப்ஸு பெண்கள் ஹிஃபது பள்ளியினுடைய பேராசிரியராக பணியாற்றிருக்கக்கூடிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அஹ்ல வ ஸஹ்லன் மர்ஹபா பிக்கும். இன்றைய தினம் நமது வரலாற்றில் முக்கியமான ஒரு தினம், கருப்பு தினம் என்று சொல்வார்கள். டிசம்பர் 6 நம்முடைய முஸ்லிம்களுடைய பிரதானமான வணக்க ஸ்தலங்களை எல்லாம் இந்திய நாட்டினுடைய சட்டம் விட்டு அவர்கள் பெரும்பான்மையை கருத்தில் கொண்டு அவனத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் உயிரின் மேலாக மதிக்கக்கூடிய இந்த பள்ளிகளையும் நம்முடைய வக்ஃபு சொத்துக்களையும் பராமரித்து பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமையை எடுத்துரைக்க ஆலிம் பெருந்தவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. قال النبي صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي وتكفل الله لمن كان المسجد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தானது. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையான முறையிலே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஆரிஃபீன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கக்கூடிய மக்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நல்ல விஷயங்களை சுமவதற்காக வேண்டியும் நல்ல விஷயங்களை கேட்பதற்காக வேண்டியும் மார்க்க விஷயங்களை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு கீழக்கரை சுன்னத் வல் ஜமாஅத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் மஸ்ஜித் இணைந்து நடத்தும் 150வது வார பயான் மஜ்லிஸிற்கு வந்திருக்கக்கூடிய நம் அருள் மீதும் திரும்பவும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சுன்னத் வல் ஜமாஅத் அறக்கட்டளை செய்யக்கூடிய சேவைகளை கபூல் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. இந்த சேவைகள் கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்யப்படுவதற்கும் அதற்கு அந்த சேவைகளிலே யார் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ, சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் உடல் உழைப்புகளால் எந்த விதத்திலே யார் யாரெல்லாம் சேவையில ஈடுபடுகின்றார்களோ
அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோய் நொடி இல்லாத நீண்ட ஹயாத்தை தந்து மென்மேலும் இதை நல்ல ஆர்வமான முறையிலே செய்யக்கூடிய ஒரு நசீபை ஏற்படுத்துவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரைக்கு நான் வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலினாலும் சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இன்று அதிகமான சோதனைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டிலே, குறிப்பாக இந்திய திருநாட்டிலே மிகவும் மோசமான சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விதமான அச்சுறுத்தல், ஒரு விதமான மன உளைச்சலுக்கு உண்டாக்கக்கூடிய தாக்குதல்கள், மன ரீதியான தாக்குதல்கள், நம்முடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்றன, வக்ஃப் சொத்துக்கள் அபகரிக்கப்படுகின்றன, நம்முடைய உரிமைகள் எல்லாம் எல்லா விதத்தில் மசுக்கப்படுகின்றன. குறிப்பாக நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நம்முடைய மஸ்ஜிதுகள் இன்று எல்லா இடங்களிலும் அபகரிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நமக்கு மத்தியிலே நமக்கு எதிராக சதி செய்யப்பட்டு தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதுக்கு என்ன தீர்வு? இன்று டிசம்பர் 6 எல்லோருக்குமே தெரிந்த விஷயம், நான் இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக வரலாற்றிலே, இந்திய திருநாட்டிலே ஒரு மதத்தை புண்படுத்திய ஒரு நாள், ஒரு மதத்துடைய உணர்வை புண்படுத்திய நாள், மதச்சார்பின்மையை தகர்த்தெறியப்பட்ட ஒரு நாள், ஒரு மத சார்பற்ற நாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருநாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய வழிபாட்டு தலத்தை இடித்த நாள் 1992 இடித்தார்கள். இன்று சுமார் 32 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நம்மால் என்ன செய்ய முடிந்தது? எத்தனையோ போராட்டங்களை செய்தோம், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை செய்தோம், எத்தனையோ களப்பணிகளை செய்தோம், எத்தனையோ கோர்ட்டின் மூலமா எத்தனையோ நடவடிக்கைகளை முழுமூச்சாக இறங்கினோம். ஆனால் நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்ததா? இல்லை. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, கடைசி காலங்கள்ல அறிவில்லாதவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், தகுதி இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். இன்று அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்று மத்திய அரசாங்கம் எப்படி இருக்குது? அவங்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை அழிக்கணும், இஸ்லாமியனும் கிறிஸ்தவரை குறிப்பாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், முஸ்லிமுடைய வழிபாட்டுத்தன்மை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதுதான் அவருடைய குறிக்கோளை, அவருடைய அஜெண்டாவே அதான். அதை இன்னைக்கு கச்சிதமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஆபத்தான காலகட்டம். ஒரு ஜனநாயக ரீதியாக கூட நம்மளால போராட முடியல. ஏதாவது ஒரு கற்பனையான விஷயத்தை சொல்லி, ஒரு பொய்ய சொல்லி, ஒரு அவதூறை சொல்லி நம்மளை கைது பண்ணி ஜெயில அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன தீர்வு? இன்ஷா அல்லாஹ் கடைசியா நான் சொல்லுவேன். சங்கைக்குரியல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இது இன்று நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய மஸ்ஜித் இடிக்கப்படக்கூடிய இந்த சம்பவங்கள் இப்பதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. ஏன்? இஸ்லாமியருடைய தாய் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், அதுக்கும் ஆபத்து வந்துச்சு. அந்த காலத்துல ஒரு கூட்டம் அதையும் இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கிட்டு போனாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல் புனிதமான கல், நம்ம புனிதமா அதை நினைக்கிறோம். இஸ்லாமியருடைய புனித கல் அது. அந்த கல்லை தூக்கிட்டு போனாங்க. அதை தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட 18 துகள்களாக இடிச்சாங்க. 18 துகள்களாக அதை ஆக்குனாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை 18 துகள்களாக ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்க. பின்னாடி இஸ்லாமிய அரசர்கள் வந்தாங்க, அந்த மக்கள்கிட்ட அந்த எதிரிகள்ட்ட அதை மீட்டு அதை 18 துகள்களை ஒன்று சேர்த்து திரும்பவும் வச்சாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடியது பழையது அப்படியே இருக்குது. ஆனா அந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது. இஸ்லாமியருடைய புனித தலமா இருக்கக்கூடிய அந்த தாய் மஸ்ஜிதிற்கே ஆபத்து ஏற்பட்டது. அதையும் அவர்கள் இடிக்க முயற்சி செய்தார்கள். சங்கைக்குரியல, சமீபத்தில் நம்ம பார்த்தோம், எல்லாருக்குமே செய்தி தெரியும், செய்தித்தாள்களை படிச்சிருப்போம். ஊப்பில சம்பல்ங்கிற பகுதியில ஒரு பழமையான மஸ்ஜித், அதை போய் ஆய்வு செய்யணுங்கிற அடிப்படையில் போய் கோர்ட் ஆர்டர் உடனே போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி 4 முஸ்லீம் இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. எல்லாம் இளைஞர்கள். குடும்பமே இன்னைக்கு சின்ன பின்னமாயிருச்சு. நம்மளால என்ன செய்ய முடிஞ்சு? என்ன வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க முடியுது. ஏன்னா எல்லாமே அவங்க கையில இருக்குது. அரசாங்கம் அவங்க கையில இருக்குது, நீதித்துறை அவங்க கையில இருக்குது. எல்லாத்துலயும் காவி புகுந்துருச்சு. எல்லா துறைகளிலும்
இஸ்லாமை பத்தி வெறுப்பும் காவிமயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எல்லா துறையிலையும் புகுந்துருச்சு. வக்கீல்கள் அதிகமா பார்க்கிறோம், அந்த காவி சிந்தனோட அதிகமா இருக்கிறாங்க. நீதிபதிகள்ல கூட காவி சிந்தனோட தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் அவங்க கையில தான் இருக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னா அட்டியவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த 4 முஸ்லிம்களுடைய குடும்பங்களும் இன்னைக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. எல்லாருமே அந்த செய்தியை படிச்சிருப்போம், செய்தித்தாளில் பார்த்துருப்போம். இதுக்கு என்ன தீர்வு? சங்கை குருவில நம்ம தான் காரணம். இது இன்று நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய வழிபாட்டு தலங்கள், நம்முடைய உரிமைகள் தொடர்ச்சியாக நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் முன்னாடியே எச்சரிக்கை பண்ணாங்க, நம்ம சுதாரிக்காம விட்டுட்டோம். 100 ஆண்டுகால அலட்சியம். 800 வருஷம் இஸ்லாமிய மன்னர் முஸ்லிம்கள் இஸ்லாமிய மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா? எல்லா மக்களும் நிம்மதியாக இருந்தாங்க. எல்லா மதத்தவர்களும் அன்பாக ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. எந்த பிரச்சனையுமே ஏற்படல. ஒரு 10-20 வருடங்கள்ல முஸ்லிம் ஒரு சமுதாயம் தொடர்ச்சியா நசுக்கப்பட்டே கொண்டிருக்கின்றது. என்ன தீர்வு? சங்கை குருவில இதெல்லாம் முன்னாடி எச்சரிச்சாங்க. மௌலானா அபுல் ஹசன் அப்படிங்கிற பெரியவங்க முன்னாடியே சொன்னாங்க, இஸ்லாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். தீர்க்கதரிசிகளுக்கு அல்லாஹு தாலா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அறிவிச்சு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்படும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சில நல்லடியாருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவங்க மூலமாக, அவருடைய நாவின் மூலமாக நமக்கு அறிவிக்க வைக்கிறான். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நல்லடியார்கள், இறைநேசர்கள் நம்ம பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எச்சரிக்கை பண்ணாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும், முஸ்லிம்களை விழித்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். சங்கை குருவில குர்ஆன்ல ஒரு வசனம் வருகின்றது, வஅதீஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும் முஸ்லிம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து ஒரு வாசகத்தை இணைக்கிறான். முக்கியமான விஷயம், எல்லாரும் கவனிங்க. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாற்றங்களினால் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படி சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் கோழையாக ஆகிறீர்கள். இன்று நம்ம நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, என்னுடைய உள்ளத்திலிருந்து இஹ்லாஸா சொல்கின்றேன். நம்முடைய சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? இந்த தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாமிய பெயர்கள் எத்தனை இயக்கங்கள் இருக்குது, கூட்டிக்கிட்டே தான் போகுது. பல சங்கங்கள் இருக்கலாம், பல இயக்கங்கள் இருக்கலாம், அதனால ஒரு தவறு இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம ஒன்று சேர்கின்றோமா? இன்று நம்ம பார்க்கின்றோம், இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டியே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் எது? பிஜேபி. அவங்கள பல பிரிவு இருக்கிறாங்க. RSS என்ற பெயரில், பஜ்ரங் என்ற பெயரில், சிவசேனா என்ற பெயரில், இப்படி பல பெயரில் இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தரை தாக்கி பேசுறதையோ, ஒருத்தர் குறை பேசுறது எங்கேயாச்சும் நம்ம பார்த்துருக்கோமா? மேடைகள்லையோ வேற மீட்டிங்லையோ ஒருத்தருக்கு குறைவாக பேசியோ தாக்கி பேசுறத பார்த்துருக்கிறோமா? ஒரு பிரச்சனை ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த நிலை ஏன் நம்முடைய சமுதாயத்துல இல்லை? அந்த ஒற்றுமை, ஒரு எதிரிகளில் இடத்துல ஒற்றுமை, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நம்முடைய சமுதாயத்தில் ஏன் இல்லாமல் ஆகிவிட்டது? ஏன் இந்த அவல நிலை? ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக வேண்டி, ஒரு பொதுவான விஷயங்களுக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறோமா? ஒவ்வொரு இயக்கங்களும் உரிமையோடு நான் சொல்கின்றேன், சகோதர அமைப்புகளே, சகோதர இயக்கங்களே, உங்களுக்கு உரிமையோடு நான் சொல்கின்றேன், நீங்கள் ஒரு மூமின் என்ற சகோதர அடிப்படையில் பொதுவான விஷயங்களுக்கு ஒன்று சேருங்கள். முக்கியமான விஷயங்களுக்கு ஒற்றுமையாக நின்று ஒரே அணியிலே நின்று இது களமாடுங்கள், களப்பணியிலே செய்யுங்கள். ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒரு ஊர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், இன்னொரு ஊர்ல இன்னொரு ஆர்ப்பாட்டம், இப்படியே பிரிஞ்சு நம்முடைய கூட்டு பலத்தை காட்டணுமா இல்லையா? எதிரிகளுக்கு பயம் ஏற்படுமா இல்லையா? எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தணும். சங்கை குறையில அல்லாஹ் ஜல்லஷானஹு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவானாக. நம்முடைய இயக்கங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றங்களை மாற்றிவிட்டு ஒற்றுமையான எண்ணத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த நம்பிக்கையோடு சில விஷயங்களை நான் சொல்ல என்று ஆசைப்படுகிறேன். சங்கை குறையில சந்திரசூத்ரங்கப்பட்ட நீதிபதி அந்த பாபர் மசூதி விஷயத்துல என்ன தீர்ப்பு சொன்னாரு? ஒரு விஷமத்திரத்தை கக்கினார் அவர். முஸ்லிம்களுக்கு தான் எல்லா இடமும் சுத்தமான இடம் தானே, எல்லா இடத்திலையும் தொழுதுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ வேற வகையில திசை திருப்பி அவர் சொல்கின்றார். ஹதீஸ்ல என்ன வருகின்றது? பூமியில் உள்ள எல்லா இடங்களும் சுத்தமான இடம் தான்.
ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் பிரயாணத்துல போகும்போது மஸ்ஜித் இல்ல, பள்ளிவாசல தேடு, பள்ளிவாசல் எங்கேயுமே கிடைக்கல, எங்க சுத்தமான இடமா இருந்தா அந்த இடத்து தொழுவுங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நம்ம பூமியில் உள்ள எல்லா இடமும் நமக்கு தொழுகக்கூடிய இடம் தான், சுத்தமான இடமாக இருந்தால் எங்க வேணாலும் போய் தொழுவலாம். ஒரு தூரமான பிரயாணங்கள்ல போறோம், ஒரு தூரமான இடங்களுக்கு போறோம், மஸ்ஜித் இல்லை, அங்க தொழக்கூடிய வாய்ப்பு இல்லை, சுத்தமான இடமா இருக்குதா உதிர்ச்சின்னு அந்த இடத்த தொழுவலாம், சட்டம். இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸை அவர் சொல்றாரு. உங்களுக்கு தான் இப்படி கிதாப்ல இருக்குதுல, அவர் சொல்றாரு, சந்திரசூட் அம்புகிற நீதிபதி, நீங்க எங்க வேணா தொழுதுக்கிறீங்க, உங்களுக்கு தனியா மஸ்ஜித் தேவையா? நீங்க தான் எங்க வேணா தொழுவலாம்ல. நானே பாக்குறேன், போற இடங்கள்ல எல்லாம் முஸ்லிம்கள் ஏர்போர்ட்ல தொழுவுறாங்க, ஒரு மால்ல போய் தொழுவுறாங்க, ஒரு ஹோட்டல்ல தொழுவுறாங்க. அப்படி தொழும்போது உங்களுக்கு தனியா மஸ்ஜிது உங்களுக்கு தேவையில்லை, அந்த மஸ்ஜிதெல்லாம் இடிச்சு நாங்க கோயில் ஆக்கிறோம், நாங்க சர்ச்சை ஆக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஒரு விஷமத்தானமான ஒரு விஷயம். சங்கைக்குரியவர்கள, மஸ்ஜிதை பத்தி எவ்வளவு சிறப்புகள் வருது. ஒரு விளக்கு, பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு விளக்கு கொடுத்தா 70,000 மலக்குகள் துவா செய்யறாங்க அந்த மனிதருக்காக வேண்டி. 70,000 மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு பாய் வாங்கி கொடுத்தா அந்த பாய் பழசாக ஆகி வித்து போற வரைக்கும் அந்த 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக வேண்டி, பாய் வாங்கி கொடுத்த அந்த மனிதருக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் நிறைய வருகின்றது. மஸ்ஜிதோட முக்கியத்துவத்தை பத்தி நிறைய ஹதீஸ்கள் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பள்ளிவாசலை கட்டுங்கள் உத்தரவு போடுறாங்க, மஸ்ஜிதில் கட்டுங்கள், பள்ளிவாசலை அதிகமாக்குங்கள் என்று. இப்படிலாம் ஹதீஸ்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்க, அவர் சொல்லக்கூடிய என்ன விஷயம், அவர் சொல்லக்கூடிய வரக்கூடிய என்ன கருத்து வராரு, உங்களுக்கு தேவையில்லை, நாங்க இடிச்சுட்டு என்ன செய்யறோம், கோயிலா கட்டுறோம், சரிச்சா ஆக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கை குருல 800 வருஷம் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாங்க, இஸ்லாமிய மன்னர்கள் பல வருஷங்கள் ஆட்சி செஞ்சாங்க. எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இஸ்லாமிய மன்னர்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யும் போது ஒரு கோயில் இடிக்கப்பட்டதாகவோ ஒரு சர்ச்சை இடிக்கப்பட்டதாகவோ கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. சில சம்பவம் நடைபெற்றது. எகிப்துல இஸ்லாமிய ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது சில முஸ்லிம்கள், விளங்காத மக்கள் கிறிஸ்தவ ஆலயத்தை இடிச்சாங்க. இடிச்ச உடனே அப்ப இருந்த அறிஞர்கள்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சு திருப்பி கட்டி கொடுக்கணும். ஒரு மாற்று மதத்தாருடைய உணர்வை புண்படுத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நம்முடைய கருத்தை எடுத்து சொல்லலாம், நம்முடைய மார்க்கத்தின் நியாயங்களை எடுத்து சொல்லலாம், நம்ம தாவா பண்ணலாம், இஸ்லாத்தை பத்தி அவங்களுக்கு மத்திய நல்ல இஸ்லாமிய உயர்வான விஷயங்களை எடுத்து சொல்லி தாவா செய்யலாம், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அழைப்பு கொடுக்கலாமே தவிர பிற மத உணர்வை புண்படுத்துவதற்கு இஸ்லாத்து அனுமதி கிடையாது. பிற வழிபாட்டு தலங்களை கேவலப்படுத்துவதற்கோ பிற வழிபாட்டு தலங்களை சென்று அசிங்கப்படுத்துவதற்கோ எந்த இஸ்லாமிய சகோதரருக்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அது சட்டப்படி, இஸ்லாமிய சட்டப்படி தண்டனை. இந்த பாக்குறோமா இல்லையா? வட மாநிலங்கள்ல குறிப்பாக பார்த்தா முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பள்ளிவாசல் பக்கத்துல போகும்போது என்ன செய்யறாங்க, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்களை வேணும்னு வம்பு கழிக்கிறது, பள்ளிவாசலுக்கு நுழைஞ்சு சிறுநீர் கழிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்வதற்கு முஸ்லிமுக்கு அனுமதி கிடையாது. ஒரு கோயிலுக்குள்ள சென்றோ ஒரு சர்ச்சுக்குள்ள சென்றோ அதை கேவலப்படுத்துவதற்கு இஸ்லாமியனுக்கு அனுமதி கிடையாது. அப்படி செய்தால் தண்டனைக்குரிய குற்றம் என்பதாக இஸ்லாமிய சட்டம் சொல்கின்றது. சங்கைக்குரிய உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல இப்படிதான் ஒரு சர்ச்சை சில முஸ்லிம்கள் தேவாலயத்தை இடிச்சாங்க. மன்னர் உத்தரவு போட்டாங்க, என்ன செஞ்சாங்க, திருப்பி கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுத்தாங்க திருப்பி. இது போன்ற ஒரு சில 1-2 சம்பவங்கள் தான் நடந்துச்சே தவிர இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யும் போது, முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது பிற மத வழிபாட்டு தலங்கள் ஒருபோதும் இடிக்கப்பட்ட சரித்திரமே கிடையாது. சங்கைக்குரியவில் ரஷ்யா அதிகமா கம்யூனிஸ்ட் வாழக்கூடிய ஒரு நாடு. ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் அவரு பொறுப்புல பதவியில் இருக்கும்போது ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் அதிகமான அட்டகாசம் பண்ணாங்க. சங்கைக்குரியவில் கம்யூனிஸ்டில் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஆதரவான ஆளுக்கு மாதிரி தெரியும், ஆனா அவங்க இஸ்லாமிய விரோதிகள் தான். ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள் செஞ்ச அட்டூழியத்தை கவனிச்சா இங்க இந்துத்துவால் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மிக கம்மி. நம்ம கம்யூனிஸ்டுகள் ஆதரவு மாதிரி தெரியும், ஆனா அவங்க இஸ்லாமிய பார்வையில விரோதிகள் தான். ரஷ்யாவில் சுமார் ஸ்டாலினுடைய ஆட்சியில கம்யூனிஸ்டில் இருக்கும்போது 2000 பள்ளிகள் இடிக்கப்பட்டது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். 2000 பள்ளிகள் இடிக்கப்பட்டதாக நம்ம படிக்கிறோம். திரும்பவும் இஸ்லாமிய மன்னர்கள் வந்தாங்க, அது திரும்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமா பள்ளிவாசல் கட்டி இப்போ நல்லா ஓரளவு மீண்டு வந்திருக்கு ரஷ்யா. சங்கைக்குரியல பள்ளி கட்டினது இடிச்சது மட்டும் இல்லாம என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா? அட்டகாசம். நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அந்த நாட்டுல ரஷ்யாவுல மியூசியங்களாக, மியூசிக் செய்யக்கூடிய இடமாக, மதுக்கூடங்களாக, ரஷ்யாவில் நடந்த விஷயம், மதுக்கூடங்களாக, மியூசிக்களாக, தொழிற்சாலைகளாக,
திட்டமிட்ட என்ன செஞ்சாங்க, டாய்லெட்டா மாத்தினாங்க. ரஷ்யாவோட அந்த கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் தலைமையில் உள்ள ஆட்சி பள்ளிவாசல்களை இடிச்சிட்டு டாய்லெட்டை மாத்தினாங்க. நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ் ஜல்லஷானஹுவோட கிருபையை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இந்த மன்னர்கள்லாம் இஸ்லாம் மன்னர்கள் வந்த பிறகு இப்ப கொஞ்சம் அங்கே நல்ல நிலைமையில ஓரளவு நிம்மதியாக இருக்குது. சங்கைக்குரிய யூதர்கள் நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்றைய காலத்தில் இருந்து நபிசுல்லாஹுடைய காலத்திலிருந்து இஸ்லாத்திற்கு எதிரிகள் யாருன்னா யூதர்கள் தான். அந்த காலத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயத்துல, முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய விஷயத்துல, முஸ்லிம்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய விஷயத்துல யூதர்கள் முன்னிலை இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துல பாக்குறோமா இல்லையா? அக்ஸாங்கிற இடத்த அவங்களுடைய கனவு அது. அந்த இடத்த இடிச்சுட்டு என்ன செய்யணும், பள்ளிவாசல பல 100 வருஷமா வாழ்ந்த ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பிற மதங்களை கை வைக்கல, பிற வழிபாட்டு தலங்களை கை வைக்கல. ஆனா இது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், வேற யாராவது இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் தான் யார் கேட்டு பள்ளிவாசலை இடிக்கணும். எல்லா இடங்களையும் அதான் நடக்குது. மஸ்ஜிதுகளை இடிக்கணும், மஸ்ஜிதை இடிச்சு முஸ்லிம்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். சங்கைக்குரியல யூதர்கள் என்ன அபியாசம் பண்ணாங்க தெரியுமா? அந்த அக்ஸாங்கிற இடம் உலக அளவுல ஒரு பிரச்சனை கூடிய இடம். அது முதல் கிப்லா, மஸ்ஜித் ஹராமிற்கு முன்னாடி முதல் கிப்லாவாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு பைத்துல் முகத்தஸ் அக்ஸாவுடைய இடம். அதை அவங்களுடைய கனவு என்னன்னா அந்த இடத்தை இல்லாமக்கி அங்கே ஒரு யூத கோயிலை கட்டாங்க. இன்னும் அங்கே போர் நடந்துட்டு இருக்குது. அந்த போராளிகள் போராடுறாங்க. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அந்த அமைப்புகள் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அமைப்புகளுக்கு எல்லா விதத்தையும் உதவி செய்வானாக. அந்த போராளிகளுக்கு எல்லா பலங்களையும் கொடுப்பானாக, ஆயுத பலங்களை கொடுப்பானாக, ராணுவ பலங்களை கொடுப்பானாக. அந்த போராளிகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த போராளியை பார்த்து இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற எதிரிகள் பயப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன், ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், ஒருபோதும் பாலஸ்தீனத்தை கைப்பற்ற முடியாது. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், இடையில சில காலங்கள் தீய சக்தியுடைய கை ஓங்கலாம், தீய சக்தியுடைய கை ஓங்கிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சத்தியமாக பாலஸ்தீனத்தை, மஸ்ஜித் அக்ஸாவை யூதர்களால் கைப்பற்றவே முடியாது. அது இன்ஷா அல்லாஹ் கடைசி வெற்றி முஸ்லிம்களுக்கு தான். ஹதீஸ்ல வருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடைசி நேரத்துல போர் நடக்கூடிய நேரத்துல சண்டை முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை வருமா, இந்த வரக்கூடிய நேரத்துல யூதர்கள்லாம் ஒளிஞ்சு ஓடுவாங்களாம். முஸ்லிம்களுடைய தாக்குதலுக்கு பயந்து அடி தாங்க முடியாம ஓடுவாங்களாம். ஓடக்கூடிய நேரத்துல மரத்துக்கு பின்னாடி போய் ஓடிவாங்க. ஹதீஸ்ல இப்படியே வருது, இந்த வாசகமே வருது. மரத்துக்கு பின்னாடி போய் யூதர் ஒளிவார். அந்த மரம் சொல்லுமா, என் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அடி. ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம். அந்த மரம் சொல்லுமா, பேசுமா, எனக்கு பின்னாடி யூத பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் யூதர், அவனை அடி. அந்த யூதர்கள்லாம் கொலை செய்யப்பட்டு கடைசியாக இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும். அது சந்தேகம் இல்லை, சந்தேகக்குரியல. அப்ப இந்த யூதர்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க அப்படின்னா, இது உலக அளவுல பெரிய பிரச்சனையா இருக்கு, உடனே நம்ம கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீ விபத்துகளை ஏற்படுத்துறது, நிறைய தீய எரிய விட்டுறாங்க. 1969 மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த அக்ஸா வளாகம், அந்த அக்ஸாங்கிற இடத்துல, இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய இடத்துல 1969 மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அது யார் வச்சிருந்தா, யூதர்கள் தான். தீ விபத்து ஏற்படுத்தி அந்த பள்ளியை நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிறேன்னு. அது மட்டும் இல்லாம அந்த கீழ்ப்பகுதியில சுரங்க மாதிரி அமைச்சாங்க. இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு கீழ்ப்பகுதியை சுரங்க மாதிரி அமைச்சு அதுல தண்ணியை நிரப்பி, அந்த அப்படி ஏற்படும் போது அந்த மேல உள்ள அஸ்திவார பலகீனமாயி அந்த கட்டிடம் இடிஞ்சு கொடுத்துரும்ல. இந்த ஒரு திட்டத்துல சுரங்கம் அமைச்சாங்க. இதை நம்முடைய முஸ்லீம் இன்ஜினியர்கள் கண்டுபிடிச்சு இப்படி ஒரு யூதர்கள் சதி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது முறியடிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தற்காலிகமா அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்ப அங்க போர் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா பள்ளிவாசல் மீட்பதற்காக வேண்டி. அதுதான் முக்கியமான விஷயம். பள்ளிவாசல் மீட்பதற்காக வேண்டி நம்முடைய சமுதாய மக்கள் போராடுகின்றார்கள். இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் என்ற அமைப்பு போராளிகள். நம்முடைய பத்திரிகையில் என்ன எழுதுறாங்க, தீவிரவாதி. யார் தீவிரவாதி? யார் தீவிரவாதி? அதிகமாக படுகொலை செய்த யார்? முஸ்லிம்களா, யூதர்களா? அதிகமாக கலவரங்களை ஏற்படுத்திய யார்? முஸ்லிம்களா, யூதர்களா? முஸ்லிம்கள் மன்னராக இருக்கும் போது, முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்கள் நிம்மதியாக இருந்தார்களா? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மற்ற மக்கள் நிம்மதியாக இருந்தார்களா? இஸ்லாமிய மன்னர் இருக்கும்போது நிம்மதியாக வாழ்ந்தாங்க. 800 வருஷம் இஸ்லாமியர்கள் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்களே, ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்ததா? எல்லாருமே மக்கள் ஆசைப்பட்டாங்க, முஸ்லிம்களுடைய ஆட்சி ஆசைப்பட்டாங்க. இந்த ஆட்சியில நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், எந்த விதமான பயம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாட்டு மத நண்பர்களே சொன்னாங்க. சங்கைக்குரியவர்களே,
அப்ப இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் எல்லா இடங்களிலும் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்ன தீர்வு? இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன், கடைசியா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சங்கைக்குருல அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு காலண்டர் இருக்கு. என்ன காலண்டர் அப்படின்னு சொன்னா, அவருடைய கனவு அந்த அக்ஸாங்கிற இடத்த இல்லாம ஆக்கி ஒரு யூத கோயிலை உருவாக்கணும். அவங்கள்ட்டையும் சில ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, தஜ்ஜால் வருவாங்க. தஜ்ஜால் நம்ம மசீஹ் தஜ்ஜால்னு சொல்லுவோம், அவங்க தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. தஜ்ஜால் மிகப்பெரிய தலைவராக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு யூத கோயிலை ஏற்படுத்திடணுமா. ஏன்னா தஜ்ஜால் வரும்போது கோச்சிக்கிடுவாராம். கிதாபுகள் வரக்கூடிய விஷயம், அவங்களுடைய தலைவர் தஜ்ஜால் வரும்போது கோச்சிக்கிடுவாராம். அதனால அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அக்ஸாங்கிற பள்ளியை இடிச்சிட்டு யூத கோயிலை ஏற்படுத்தணும். அவங்களுடைய கனவு முடியுமா? முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஹதீஸில் வருகின்றது, கடைசி காலங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா நபியுடைய வருகை கியாமத் நாளுடைய பெரிய அடையாளம். அவங்க வரும்பொழுது பைத்துல் முகத்தஸ் இருக்கும். ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, ஈசா நபி வரும்பொழுது பைத்துல் முகத்தஸ் இருக்கும். தஜ்ஜாலை அவர்கள் தான் கொலை செய்வார்கள். அதுவும் கியாமத் நாளுடைய பெரிய அடையாளம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அந்த பைத்துல் முகத்தஸை யூதர்களால் ஒருபோதும் கைப்பற்ற முடியாது. அல்லாஹு தாலா கைப்பற்ற விடாமல் முஸ்லிம்களுக்கு கையில அதை கொடுப்பானாக. ஆமீன். சங்கைக்குருவிலே இப்படி இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை அழிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் அல்லாத சில யூதர்கள் என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் யூதர்கள் இங்க இருந்துகிட்டே இருக்குது. அரசியல் ரீதியாக ரெண்டுமே ஒன்றுதான். பலஸ்தீனத்துல செய்யக்கூடிய அந்த விஷயங்களை தான், அந்த அட்டுழியங்களை தான் இன்றைக்கு இந்திய திருநாட்டுல நமக்கு எதிராக மத்தியில் அரசாங்கமா இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது. அங்க பலஸ்தீனத்துல யூதர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? பள்ளிவாசல் இல்லாம முஸ்லிம்களை அழிக்கணும், பள்ளிவாசல் தரமட்டமாக்கணும். இன்னைக்கு இந்திய திருநாடு என்ன நடந்துட்டு இருக்குது? அதான் அந்த ஆர்எஸ்எஸ் யூதர்களும் எல்லா வகையிலையும் தொடர்பு உடையலா இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக அவருடைய அஜெண்டாவே அதான், முஸ்லிம்களை அழிக்கணும், குறிப்பாக மஸ்ஜிதுகள் வழிபாட்டுத்தலங்கள் இல்லாம ஆக்கணும். கண்டிப்பா முடியாது இன்ஷா அல்லாஹ். சங்கைக்குரியல ஸ்பெயின்ல என்ன நினைச்சு, அதுக்கு பேர் உந்துல்ஸ், இஸ்லாமிய பேர், அதுக்கு பேர் என்ன? உந்துல்ஸ். அதை பத்தி பேசுறோம்னா நிறைய விஷயங்கள் வரும், நம்ம இப்ப அதை பேச விருப்பம் இல்லை. இஸ்லாமிய பேர் உந்துல்ஸ். அதை சில மன்னர்கள் கைப்பற்ற பிறகு அந்த கிறிஸ்தவர்கள் ஸ்பெயின் பேர் வச்சுட்டாங்க. இந்த ஸ்பெயின்ல என்னன்னா, எந்த அளவுக்கு அறிவு ஞானத்துல தலை சிறந்தவளா விளங்குறாங்க ஸ்பெயின் மக்கள். விஞ்ஞானத்துல, மருத்துவத்திற்கு எல்லாமே அடித்தளை விட்டா அந்த ஸ்பெயின் முஸ்லிம்கள் தான். அந்த ஸ்பெயின்ல குருத்துபா அப்படிங்கிற ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல ஜாமியா குருத்துபாங்கிற ஒரு மஸ்ஜித் இருக்குது. மிக ஒரு புண்ணியமான மஸ்ஜித் அந்த நாட்டுல. அந்த நாட்டுல தான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தான் குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதுறாங்க. எல்லாருமே படிச்சிருப்போம், எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மஸ்ஜித, அந்த நகரத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில வருடங்கள்ல இஸ்லாமிய ஆட்சி நடந்துட்டு இருக்குது, முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த சமயத்திலேயே இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை அழிக்கணும், முஸ்லிம்களை அழிக்கணும், முஸ்லிம்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்துல முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? இரவுலாம் ஆபாச நடனம், இரவுலாம் மது, களியாட்டம், எல்லா அட்டுழியங்களும் நடந்துட்டு இருந்துச்சு. மசூரான ஆலோசனை நடக்குது, கிறிஸ்துவ பாதிரிகளும் ஆலோசனை பண்றாங்க. சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்க சங்கைக்குரியவர்களே, முஸ்லிம்கள் செத்து போறாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க. அவங்க வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நல்லா கவனிங்க. முஸ்லிம்கள் செத்து போறாங்களா இல்லையா? முஸ்லிம்கள் செத்து போன பிறகு நம்ம இந்த நாட்டை நம்ம ஆட்சி பண்ணுவோம், நம்ம கைப்பற்றிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒரு நகரத்துல மைய பகுதியில் ஒரு ஆளு நிப்பாட்டுறாங்க. 48 மணி நேரம் 2 நாள் அதே அவருடைய வேலை என்னன்னா, அதே இடத்துல நிக்கணும். நின்றுகிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டணும். அவருடைய வேலை இந்த கிறிஸ்துவ பாதிரியார் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையில திட்டத்துல என்ன, ஒரு ஆளை நிப்பாட்டி அந்த அவருடைய வேலை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ, எந்த அளவுக்கு இழிவா திட்டமோ அதை செய்யணும். அந்த வழியா வரக்கூடிய முஸ்லிம்கள் அதை பார்த்து குதிக்கணும், சண்டை போடணும். அவரு 2 நாளா நின்று அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக இழிவாக பேசுகின்றார், மிக கேவலமாக பேசுகின்றார், ரத்தம் கொதிக்கும் அளவுக்கு பேசுகின்றார். ஆனா யாருமே ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் என்னமா சொல்லிட்டு போனாங்கன்னா, லூசு பையன் பேசிட்டு இருக்கிறான், ஒரு லூசு பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த கிறிஸ்தவ பாதியெல்லாம் சொன்னாங்கன்னா, முஸ்லிம்கள் செத்து விட்டார்கள், முஸ்லிம்கள் செத்து விட்டார்கள், நாம் என்ன செய்வோம், அவங்கள அடிச்சு
அவங்க இந்த நகரத்தை வந்து கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சில வருடங்கள்லயே அந்த ஸ்பெயின் வந்து அந்த உந்துருசுங்கிற அந்த இஸ்லாமிய நகரம் வீழ்த்தப்பட்டு ஸ்பெயின் பேர் மாற்றப்பட்டு அவங்களுடைய கைக்கு போடுச்சு. இதுக்கு யாரு காரணம்? முஸ்லிம்களாக வாழல. அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லை. நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம், வாங்க சொன்ன உடனே வர்றோம், தொழுகிறோம், போயிடுறோம், அதோட முடிச்சிடக்கூடாது. பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, ஒரு ஹதீஸில் வருகின்றது, எந்த நிலையிலுமே இல்லாத அந்த நாளிலே, மறுமை நாளிலே அரிசியுடைய நிலையில 7 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு மனிதர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர், பள்ளிவாசலே அதிகம் தங்கியவர், பள்ளிவாசலோடு எந்நேரமும் தொடர்புடையவர் என்பதாக ஹதீஸில் பார்க்கின்றோம். பள்ளிவாசலோடு அதிகம் தொடர்பு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அசருக்கு பிறகு பெரும்பாலும் நமக்கு வந்து அதிகமாக வேலை யாரும் இருக்கிறது இல்லை. நம்ம நியத்து வைக்கணும், அசருக்கு வர்றோமா சில மாறி வரைக்கும் இருக்கணும், பள்ளிவாசல் இருக்கணும். மகரிப்பிலேருந்து இஷா வரைக்கும் குறுகிய நேரம் தான். பெரும்பாலும் அந்த நேரத்தில் நமக்கு அதிகமான வேலைகள் வெளியில் இருக்காது. இன்ஷால்லா அந்த மாதிரி ஒரு நேரத்தை நம்ம வந்து செய்யணும், பள்ளிவாசலோ தொடர்பு வச்சுக்கிறோம். மகரிப்பு வர்றோமா, மகரிப்பு தொழுவதோட குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது, தஸ்பீஹ் செய்வது, இன்ன பிற அமல்கள் செய்வது, இது போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தருவான். அப்ப ரஷ்யாவிலே முஸ்லிம்கள் வீழ்த்தப்பட்டதற்கும் ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் வீழ்த்தப்பட்டதற்கும் காரணம் முஸ்லிம்களாக வாழவில்லை, உண்மையான முஸ்லிம்களாக வாழவில்லை. நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு ஹராம்னா சாதாரண விஷயமா போயிடுச்சு. மது வந்து ஹராம், அது வந்து மாற்று மதத்தார கூட நீ பயந்து நடக்கிறாங்க. ஆனா நம்முடைய சமுதாய மக்கள் தான் அதிகமா மத அருந்துறாங்க. வருத்தப்படக்கூடிய விஷயம். இளைஞர்கள் குறிப்பாக எங்க போயிட்டு இருக்கிறாங்க, மதுக்கடையில பார்த்தா கூட்டமா தான் இருக்குது. யார் நிக்கிறாங்கன்னா நம்முடைய சமுதாய மக்கள் நிக்கிறாங்க, இளைஞர்கள் நிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்வழியை கொடுப்பானாக. வட்டி அசல் ஹராம், அது இன்னைக்கு மாற்று மதத்தார கூட பயந்து நடக்கிறாங்க. நம்முடைய மக்கள் அது சர்வசாதாரணமாக வட்டி கொடுப்பதும், வட்டிக்கு கொடுக்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. ஹதீஸ்ல வருது, வட்டி கொடுப்பவரும் வட்டி வாங்குவரும் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவரும் எல்லாரும் பாவத்துல சமம். அதனாலதான் அன்றைய பெரியவர்கள்லாம் ரொம்ப பேணுதலாக வாழ்ந்தாங்க. பேங்க்ல பணம் போடுறதை கூட அவாய்ட் பண்ணிக்க நல்லதுதான். வட்டி வந்து அறவே சேரக்கூடாது. நம்முடைய ஓதக்கூடிய காலங்களில் வந்து மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உஸ்தாமார்கள்ட்ட பணப்பழக்கங்களை வச்சுக்கிடுவாங்க. அவங்க கையில கொடுத்து அவங்களுடைய தேவைப்படும் போது அவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. பேங்களுக்கு போட மாட்டாங்க. அது பேணுதுங்கிற அடிப்படையில். அப்ப பேங்க்ல நம்ம போய் போறதை கூட அது கூட பேணுதுங்கிற அடிப்படையில் தவிர்த்துக்கிறது நல்லது. வட்டி சேருதா இல்லையா? அப்ப வட்டி ஹராம். இந்த போன்ற ஹராமான காரியங்களில் நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த அதிகமான சோதனைகளை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஷியாக்கள் வந்து முஸ்லீமுடைய எதிரிகள். அவங்க முஸ்லீம்களே சொல்ல முடியாது. அவங்க வந்து மார்க்க தீர்ப்புங்க அடிப்படையில் பார்த்தா அவங்க முஸ்லீம்கள் கிடையாது. ஷியாக்கள் வந்து இஸ்லாமிய எதிரிகள் தான். அவங்களும் அமெரிக்காவுடைய கைக்கூலி. ஈராக்கில் வந்து சதாம் ஹுசேன் ஆட்சியை அகழ்ந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஷியாக்கள் பண்ண அட்டகாசம் மிகப்பெரிய அட்டகாசம். அப்போ பல பள்ளிவாசல அங்கேயே இடிச்சாங்க. நம்முடைய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அடக்கம் செய்யப்பட்ட புனிதமான இடம் பக்தாதுல தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க அடக்கப்பட்ட இடமும் ஈராக்குடைய பக்தாதுல. நம்முடைய ஹனஃபி மதுஹபுடைய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அடக்கப்பட்ட இடமும் பக்தாதுல. இப்படி மிகப்பெரிய புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல ஷியாக்கள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவங்களும் அமெரிக்காவுடைய கைக்குடியாக இருந்து பள்ளிவாசலை இடிக்கிறது, சுன்னத்துல் ஜமாத்து பள்ளிகளை வந்து இடிக்கிறது, பள்ளிவாசல போய் சுன்னத்துல் ஜமாத் சேர்ந்த சகோதரர்கள் தொழ முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க, தொல்லைகள் கொடுத்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நஊது பில்லாஹ் மக்களை காப்பாற்றுவானாக, இஸ்லாமிய மக்களை காப்பாற்றுவானாக. உலகெங்கிலும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அநீதிகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டே கொண்டே இருக்கின்றது. இதுக்கு வந்து குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. போராட்டங்கள் செய்வதனாலேயோ ஆர்ப்பாட்டங்கள் செய்வதனாலேயோ வால் போஸ்ட் அடிச்சு வச்சனாலேயோ மிகப்பெரிய பிரயோஜனம் ஏற்பட போவது கிடையாது. அது தவறு என்று நான் சொல்லவில்லை, அதை செய்ய வேண்டியதான். கோர்ட்டை ஆனது, கோர்ட்டுக்கு போவனு, ஆர்ப்பாட்டம் பண்ணனு, போராட்டம் பண்ணனு, ஜனநாயக ரீதியாக ஜனநாயக வழியாக, அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அது தீர்வாக ஆகாது, முழுமையான தீர்வாக ஆகாது. தீர்வு ஒண்ணுன்னா பள்ளிவாசலுக்கு வரணும், அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறான், துஆவோட ஈடுபட. ஹதீஸ்ல வருகின்றது, அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது ஒரு வணக்கத்தினுடைய மூளை, ஒரு வணக்கத்தினுடைய அடிப்படை. இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது அதுவே ஒரு வணக்கம். நம்ம எத்தனை பேர் துஆ செய்யறோம்? வாங்க சொல்லவும், மத்தின் பாங்க சொல்லவும், தொழுவ வர்றோம், தொழுவ முடிச்சது சலாம் கொடுத்தவரை போயிடுறோம். அதான் சலாம் கொடுத்தவரை போயிடுறாங்களே.
ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் அந்த எல்லா அமல்களும் இருக்கும். சுன்னத் தொழுவாங்க, துவாக்களை ஈடுபடுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. இப்போ சலாம் கொடுத்தோட எல்லாம் போயிடுறாங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம வரல. சங்கைக்குரியவர்களே, இப்ப இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும். நமக்கு மத்தியில உள்ள இந்த கருத்து பரிமாற்றங்களை தள்ளிவிட்டு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்திய திருநாட்டிலே நாம் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவரா, மாற்று மத கொள்கை சார்ந்தவரா என்று பார்ப்பது கிடையாது. முஸ்லிமா அவனை வெட்டு சொல்றான். குஜராத் என்ன நடந்துச்சு? குஜராத்தில் எத்தனை முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க? மிக கொடூரமான சம்பவம் இல்லையாது? எத்தனை கர்ப்பிணி பெண்கள் எரிக்கப்பட்டாங்க? எத்தனை பெண்களுடைய கற்பின் பெண்களுடைய பெத்த தாய்க்கு முன்னாடி வைத்த கிழிச்சு அந்த RSS பயங்கரவாதிகள் வைத்த கிழிச்சு அந்த சிசுவை எடுத்து அந்த குழந்தையை எடுத்து தாய்க்கு முன்னாடி சுவத்துல அடிச்சான். தாய்க்கு முன்னாடி அந்த குழந்தையை எரிச்சான். ஒரு குழியை தோண்டி நம்முடைய சகோதர பெண்கள் தாய்மார்கள் சகோதரனை ஒரு குழியில ஒன்னா போட்டு ஆடு மாடு இருக்கிற மட்டும் எரிச்சான். நம்மளால என்ன செய்ய முடிஞ்சு? வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா முஸ்லிம்களாக வாழணும். சில பெரியவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஷஹீது அந்தஸ்து கொடுப்பானாக, அந்த குஜராத்ல பலியான அந்த மக்களுக்கு ஷஹீது அந்தஸ்து கொடுப்பானாக, அல்லாஹ்வுத்தாலா அந்த மக்களை பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துல மேலான பதவி கொடுப்பானாக, இந்த உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு அல்லாஹ்வுத்தாலா பகரமாக மறுமையிலே நிம்மதியான ஒரு இடத்தை கொடுப்பானாக. அந்த மக்கள் முஸ்லிம்களாக வாழலை. அங்கே போயிட்டு வந்த சகோதரர் சொல்லுவாங்க, தொழுகை கிடையாது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதனாலதான் ஏற்பட்ட அதுவும் ஒரு காரணம். முஸ்லிம்களாக வாழாததன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சில சோதனை ஏற்படுத்துவான். அதை கண்கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குதா இல்லையா? நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஒரு மூமின் ஒரு பொந்திலே 2 தடவை குத்தப்பட மாட்டான். ஒரு தடவை ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சா உஷாராயிரும். பாபர் மஸ்ஜித் 1992 இடிக்கப்பட்டது. எத்தனை போராட்டங்களை பண்ணோம். அதோட முடிஞ்சா ஒவ்வொரு பள்ளிவாசலுக்காக வர்றாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இங்க கோயில் இருந்துச்சு, இங்க அந்த இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு உண்டான சதி திட்டம் தீட்டப்படுகின்றது. கடைசியா எங்க வந்துட்டாங்க? வலிமார்களுக்கெல்லாம் தலைவர், வலிமார்கள் மிகப்பெரிய ஒரு ஷேகாக இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா கை வச்சுட்டாங்க. பாக்குறமா இல்லையா பேப்பர்ல? எவ்வளவு பெரிய மகானவங்க, லட்சக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்கு வர காரணமாக இருந்தவங்க, லட்சக்கணக்கான பேர் அவங்க மூலமா ஹிதாயத்து பெற்றாங்க. அந்த அஜ்மீர் தர்காவிலையும் போய் அங்கேயும் இதுவும் அஜ்மீர் இது தர்கா இல்லை, இந்த ஆரம்பத்துல இது கோயிலா இருந்துச்சு, சர்ச்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சங்கைக்குருளே, இதற்கு தீர்வு என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் நசுக்கப்படுவதற்கும் முஸ்லிம்களை வழிபாட்டு தலங்கள் நசுக்கப்படுவதற்கும் இது இல்லாமல் முழுமையாக ஆகுவதற்கு தீர்வு நாம் பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் அதிகமாக தங்க வேண்டும், அதிகமான இபாதத்தை செய்ய வேண்டும். நம்ம சுபு தொழு எத்தனை பேர் தொழுகிறோம்? ஒரு மனிதன் அதிகாலை எழுந்து சுபு தொழுது விட்டால் அன்றைய நாளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான். எந்த பிரச்சனை இல்லாம அல்லாஹ் சரி செய்கிறான் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நீங்க எத்தனை பேர் சுபு தொழுகிறோம்? நம்ம ஊரை எடுத்துக்கிறோம். சுபு எத்தனை பேர் தொழுகிறோம்? எல்லா தொழுகைகளுக்கும் மற்ற லொஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா தொழுகைகளுக்கு அல்லாஹ்வோட விருப்பம் கொண்டு ஓரளவு கூட்டம் வருகின்றது. சுபு தொழுகை எத்தனை பேர்? இமாமையும் முஅத்தினை சேர்த்து 4 பேர் 5 பேர் தான் நிற்கிறாங்க பள்ளிகள்ல. அதுவும் இந்த பெண்கள் அதிகமா பெண்கள் பள்ளிகள்லாம் இருக்குதுல்ல, சுபுவே கிடையாது. இதெல்லாம் மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை, முஸ்லிம்களா வாழல. பள்ளிக்கு நம்ம ஓடக்கப்பள்ளிக்கு தொழுவ போகும்போது உண்மையிலே என்னுடைய மனசுல வேதனைப்படக்கூடிய விஷயம், நம்முடைய அந்த சின்ன பசங்க வாலிப பிள்ளைகளோ இந்த படியில உட்காந்து போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தவிர வாங்க சொல்றத அவங்க காதுல கேட்குது, வாங்க சொல்றத கேட்கறாங்க. பள்ளிவாசல போய் தொழுகிறதுக்கு உங்க மனசு வர மாட்டேது. நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டே போறது, எத்தி வச்சுட்டே போறது, அப்பா தொழுதுட்டு நீங்க போனை பாருங்க, அந்த கடமையை நிறைவேற்றீங்க. ஒரு 10-12 பேர் ஒவ்வொரு தெருகள்லையும் பள்ளியில் பாங்க சொல்ற ஒரு 10 ஸ்டெப்பு வச்சா பள்ளி நீ தொழுதுட்டு வந்துடலாம். ஆனா என்ன செய்யறாங்க? போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாமியுடைய முக்கியமான ஃபர்லா இருக்கக்கூடிய தொழுகை இல்லை நம்முடைய சமுதாயத்திட்ட. இளைஞர்கள்ட்ட தொழுகை இல்லை, தாய்மார்கள்ட்ட தொழுகை இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, பெரியவங்கள்ட்ட வணக்க வழிபாடுகள் இல்லை, மஸ்ஜிதோட தொடர்பு இல்லை, அல்லாஹ்வோட தொடர்பு இல்லை. நம்முடைய தீனை நம்ம சரியாக ஆக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவை சரியாக ஆக்குவான். ஒரு ஹதீஸ்ல வருகின்ற, இதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சந்தோஷப்படுவானோ. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமக்கு பழக்கமானவங்க, நமக்கு பிடித்தமானவங்க, ரொம்ப நாள் நம்ம அவங்கள பார்க்காம இருக்கிறோம்,
ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்தா நம்ம எப்படி சந்தோஷப்படுவோம். நம்முடைய நண்பரோ நம்முடைய உறவினரோ நீண்ட காலமாச்சு நமக்கு பிடிச்சமானவங்க, ரொம்ப நாளாச்சு அவங்களை பார்த்து, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வரும்போது அவங்கள பார்த்து நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி அல்லாஹு தாலா பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மனிதனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். ஹதீஸ்ல நபிஸல்லா சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு தடவை நபிஸல்லா சொல்லும் மகரிப் தொழு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இஷா வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நபிஸல்லா வர்றாங்க, இஷா தொழுவைக்கு வர்றாங்க. தொழு வச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நபிஸல்லா சொல்றாங்க, அபுஷிரு அபுஷிரு, சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபிஸல்லா சந்தோஷப்படுறாங்க. சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெளியே கூப்பிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு இந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன், என்னோட அடியாரை பத்தியில குரான் பள்ளியாசல் உட்கார்ந்து குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க, துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, திக்ர்ல இருக்கிறாங்க. இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், எனவே நீங்கள் நேசியுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எல்லா மலக்குமார்களையும் பார்த்து, மலக்குமார்களே அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்கள் நேசிங்க. பிறகு எல்லா மக்களும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆக சங்கைக்குரியர்களே, நாம் பள்ளிவாசலோடு அதிகமா தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு அதிகமா தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அதிகமா தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மை நேசிப்பான், மலக்குமார் நம்மை நேசிப்பார்கள், பிற மக்களுக்கு மத்தியிலும் நேசத்தை ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இஸ்லாம் மீது முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் வெறுப்பாக இருக்கின்றார்களோ அந்த மக்களின் உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றி அன்பையும் பாசத்தை ஏற்படுத்தும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அதிகமாக அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசல்களை செழிப்பாக ஆக்க வேண்டும். அமல்களால் சும்மா தொழுதுட்டு வந்து போயிடக்கூடாது, அமல்களால் நம்முடைய நேரத்தை பள்ளிவாசல் கழிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு இருந்து, அல்லாஹ்வோடு அதிகமாக தொடர்பாக இருந்து, பள்ளிவாசலை முழுமையான முறையிலே அமல்களால் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் தருவானாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. குறிப்பாக பலஸ்தீனம், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பானாக, பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பானாக. நம்முடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா என்று நான் நல்ல நேரத்தில் துஆ செய்தவனாக என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலிம் அவர்கள் கூறியது போல நம்முடைய செயல்முறைகள், நம்முடைய அமல்கள் சரியில்லை என்றால் ஆட்சியாளர்களை கொண்டே நம்மை திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படித்தான் இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அமல்கள் இன்னும் வீரியமாகவும் பள்ளியினுடைய தொடர்போடும் இருந்து கொள்ள வேண்டும் என்று ஆலிம் அவர்கள் கூறிய அறிவுரையை நம் உள்ளத்திலும் எடுத்துக்கொண்டு நமது இல்லத்திற்கும் எடுத்து சென்று அனைவர்களையும் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிய ஏக வல்ல அல்லாஹ்விடம் துஆ செய்தவனாக இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்கள், பெரியோர்கள், ஆலிம் உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த சிறப்பான பயான் நிகழ்வை தொடர்ந்து நடைபெறுவதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியுடைய மின்ஹாஜ் பள்ளியினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், சுன்னத் வல் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி ஏக வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்வை கியாமத் நாள் வரையில் கொண்டு செல்ல துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.